பூபால ராகத்திலே தமிழன்னை தாலாட்ட கோபாலபுரத்திலே குடியிருந்த பூபால ராகத்திலே தமிழன்னை தாலாட்ட கோபாலபுரத்திலே குடியிருந்த கோமகன் அல்லவா அவர். தேரோடும் வீதிகளில் கனவுகளை வீடோடு விட்டு போராட வந்த தலைவர் அல்லவா அவர். உடன்பிறப்பே என்ற ஒற்றை சொல்லால் 1.5 கோடி தொண்டர்களின் உள்ளத்தில் அழியாத ஓவியமாக நிலைத்து நிற்கின்ற காவியமா அல்லவா அவர். அவரை பற்றி என்ன சொல்வது, எதை சொல்வது? தொல்லைகளுக்கிடையே முல்லை சிரிப்பு, நீ தொட்டத்துறை எல்லாமே தேன் சுரப்பு அல்லவா தலைவரே. இந்த பிறந்த நாள் விழாவை பார்க்கையிலே எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அண்ணன் ஜெகத் ரட்சகன் சொல்வது போல வானம் வானவில்லுக்கு வளைகாப்பூட்டுகின்ற வசந்த விழாவாக தெரிகிறது. நீ செய்த சாதனைகள் என்னென்ன என்பதை சொல்லுவதற்கு இந்த ஒரு நாள் போதுமா? அப்பப்பா, அடடா, பத்தாது. உன்னுடைய சிறப்புகளை பற்றி பேசுவதற்கு இன்று ஒரு நாள் பத்தாது தலைவரே. தொட்டாலும் நீ எங்களை கேள்வி கேட்பவர்களுக்கு நீ செய்த சாதனைகள் ஒவ்வொன்றும் அவர்களிடத்தில் நாங்கள் கொடுக்க பதிலுக்கு உதவியாக இருக்கிறது. ஒரு காவல்துறை நண்பர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நண்பர்களை கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்லுவார்கள் கலைஞர் எங்களுக்கு என்ன செய்தார்கள் என்று. காவல்துறை ஆணையத்தை முதலில் அழைத்தவர் கலைஞர் அவர்கள். ஆஃப்ட் ஹவுசரில் இருந்த காவலர்களை இன்று ஃபுல் பேண்டாக மாற்றியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள், பெண்களுக்கு சொத்துரிமை தந்தவர் கலைஞர் அவர்கள். பெண் அர்ச்சகர்களை உருவாக்கியவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமா, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அளித்தது இவர் தலைமையில் நடக்கின்ற இந்த ஆட்சி தான். அது மட்டும் இல்லாமல் மகளிர் சுயஉதவி குழு கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அர்ச்சகர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், கொரோனா காலத்திலும் அர்ச்சகர்களுக்கு ஊதியம் கொடுத்தது இந்த அரசு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கியது இந்த அரசு. காவல்துறை நண்பர்கள் கேட்டால் அவங்களுக்கு கலைஞர் என்ன செய்தார்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, இந்தியாவிலேயே முதலில் காவல்துறைக்கென தனி ஆணையம் நிர்ணயித்தவர் கலைஞர் என்று. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் எல்லாம் சப் இன்ஸ்பெக்டர்கள் எல்லாம் ஆஃப் ட்ரௌசரில் தான் இருக்கணும். ஆனால் அந்த ஆஃப் ட்ரௌசர்ன்றதை மாற்றி நீ ஃபுல் பேண்ட்டு போட்டிருக்காங்கன்னா அதை உத்தரவிட்டதும் நம்ம தலைவர் கலைஞர் அவர் தான். பெண்களை பாருங்கள், எத்தனை பெண்கள் இன்று மகிழ்ச்சியுடனும் சிரிப்புடனும் இருக்கிறார்கள். ஏனென்றால் பெண்களுக்கென பல திட்டங்களை தந்தவர் கலைஞர் அவர்கள். பெண்கள் 8வது வரைக்கும் படித்தா உதவித்தொகை, 10வது வரைக்கும் படித்தா உதவித்தொகை, 12வது வரைக்கும் படித்தா உதவித்தொகை கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமா, தான் பெற்ற பிள்ளைக்கு சொத்தில் உரிமை இல்லை என்று சொன்ன தந்தையர்கள் மத்தியில் அனைத்து குழந்தைகளுக்கும், அதாவது அனைத்து பெண் பிள்ளைகளுக்கும் சொத்துரிமை வேண்டும் என்று அதை சட்டமாக்கியவரும் கலைஞர் அவர்கள் தான். பெண் ஓதுவார்களை நியமிக்க முதல் அடி எடுத்து வைத்தவரும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். பெண்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்ததும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். 33% இடஒதுக்கீடு கொடுத்ததும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அது மட்டுமா, அடுத்து பள்ளிக்கு வருவோம், கல்விக்கு வருவோம். என்ன செய்தது இந்த திராவிடம் கல்வி வளர்ச்சியில் என்று சொல்பவர்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள். முதலில் தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் முதலில் பாடநூல் வாரிய கழகத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். முதலில் சமச்சீர் கல்வி கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இலவச பேருந்து பயண அட்டை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்கின்ற ஒரு புதிய கோர்ஸை உருவாக்கி தந்தவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு நான் கல்லூரியில் படிக்கிறேன். நான் கல்லூரியில் படிக்கும் மாணவன் என்பதை எனக்கு செய்த நன்மைகள் என்னவென்றால், கல்லூரிகளுக்கு இருந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்தவர் கலைஞர் அவர்கள். கல்லூரியில் இடஒதுக்கீடு தந்தவர் கலைஞர் அவர்கள். மாவட்டந்தோறும் ஒரு அரசு கலைக்கல்லூரி மற்றும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி இருக்க வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர் அவர்கள். அதனை சாதித்தும் காட்டினார். பல இடஒதுக்கீடுகளை கொடுத்தார். அது மட்டுமா, முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு இலவச கல்வி கொடுத்தார். அதை பொறுக்க முடியாத சிலர் அதனை ரத்து செய்து வைத்தார்கள். நான் கொடுத்த இலவச கல்வியை தான் நீ ரத்து செய்வாய் என்று சொன்னார். ஆனால் அவர்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரியினருக்கு 5 மதிப்பெண் இலவசமாக போட்டு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் உள்ளே அனுப்பிச்சார் கலைஞர் அவர்கள். அதாவது அவர் ஒரு சமத்துவ நாயகன் சொல்லலாம். சாதிபத பேதமின்றி அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற சமத்துவபுரம் தந்த தலைவர் அவர். அது மட்டுமா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களை ஆக்கி காட்டி இந்த உலகத்திலேயே இல்லாத அளவு ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர். அடுத்து சொல்லுவாங்க, தலைவர் கடவுளுக்கு எதிராக பேசுவார், தலைவர் இந்து மதத்துக்கு எதிராக இருக்காங்க. தலைவர் அதை பராசக்தியிலே சொல்லிட்டாரு. நாங்கள் கோவில் கூடாது என்பதற்காக இல்லை, கோவில் குடியூரின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக 40 வருஷமாக ஓடாமல் அந்த திருவாரூர் தேரை ஓட வச்சது தலைவர் கலைஞர் அவர்கள். விபூதி, நாமக்கட்டி, பஞ்சாமிர்தம் போன்ற பொருட்களுக்கு மேலே இருந்த வரிகளை நீக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்பா 8 அடி பாய்வார், குட்டி 16 அடி பாய்ன்ற பழமொழி நமக்கு தெரியும். அது மூலமாக இவர் வழி வந்தவர் என்ன பண்ணியிருக்காரு, 1000 கோவில்களுக்கு மேலே குடமுழுக்கு பண்ணி சாதித்து காட்டியிருக்கிறார். அது மட்டுமா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கி காட்டலாம் என்பதை சாதித்து காட்டியிருக்கிறார்கள். விண்வெளிக்கு கூட பெண்கள் போயிட்டாங்க, ஆனால் கோவில் கருவறைக்குள்ளார போகக்கூடாது, அதனையும் சாதித்து காட்டி பெண் ஓதுவார்களை நியமித்திருக்கிறார்கள். இன்னும் பல திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஆன்மீகத்துறை விபூதி, குங்குமம், மஞ்சள் தயாரிப்பதில் கூட முறைகேடு நடக்கிறது என்று சொல்லி அண்ணன் சேகர்பாபு அவர்களுடைய தலைமையிலே ஸ்ரீரங்கத்திலே மஞ்சள் தொழிற்சாலை, சமயபுரத்திலே குங்கும தொழிற்சாலை, பழனியிலே விபூதி தொழிற்சாலை அமைத்து
வைத்திருக்கிறார்கள். அறநிலையத்துறைக்கு உட்பட்ட மிகப்பெரிய கோவில்களில் எல்லாம் நாள்தோறும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். பழனிக்கும் கும்பாபிஷேகம் செஞ்சு வடபழனிக்கும் கும்பாபிஷேகம் செஞ்சுருக்காங்க. இன்னும் பல கோவில்கள் இன்னும் குடமுழுக்குக்காக இன்னும் பல கோவில்கள் குடமுழுக்குக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் இன்னும் சீரிய காலத்திலே குடமுழுக்கு நடைபெறும். 73 திருக்குளங்கள் சீரமைத்திருக்கிறார்கள். 86 சமண பௌத்த கோவில்களை சீரமைத்திருக்கிறார்கள். இதுவா இந்துக்களுக்கு எதிரான கட்சி? இந்துக்களுக்கு எதிரான கட்சி இல்லை, இதுவே இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி. இப்படி பலர் மதத்தின் மேல் பலர் இப்படி பொய்யான குற்றச்சாட்டுகளை இந்த கட்சியின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று தெரியுமா? இந்த 2024ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டிலே இந்துக்கள் பயன்படுத்துகின்ற கற்பூரத்திற்கு 7% திட்டங்களை இந்த தமிழ்நாட்டிற்காக தந்தவர் கலைஞர் அவர்கள். கைரிக்ஷா ஒழிப்பு முதல் நான் முதல்வன் திட்டம் வரை இவர்கள் கொண்டு வந்த திட்டம் இல்லை என்றால் இன்று தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமாகவோ அல்லது பீகாராகவோ தான் திகழ்ந்திருக்கும். இங்கு இருக்க மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். அந்த கேள்வி கேட்கும் உரிமையை வாங்கி கொடுத்ததும் இவர்கள்தான். சமூக நீதிக்காக போராடியவர்களும் இவர்கள்தான். இப்படி தலைவரை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நன்றி, வணக்கம்.